சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். மது பிரியர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்துவிட்டது. தமிழகம் முழுவதும் மூடப்படும் டாஸ்மாக் பார்கள். அது எங்கெல்லாம் மூடப்படுகிறது, இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள டாஸ்மாக் பார்களை திடீரென மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பார் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. அதாவது தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் டாஸ்மாக் பாருடன் மது கடைகளும் பூட்டு போடப்பட்டு மூடப்படும் என பார் உரிமையாளர்கள் கூறியுள்ளன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாடு பார் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்கம் தலைவர் அன்பு செல்வன் மற்றும் பொருளாளர் ராமநாதன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், டாஸ்மாக் மதுபான கடைகளில் உள்ள பார்களை மூடுவதற்கான கால நிர்ணயம் 2025 டிசம்பர் 31 முடிவடைந்தது. இதையடுத்து 6 மாத காலம் பார்களை இயக்கிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டு காலக்கெடு நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜூன் 30 காலக்கெடு முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள மதுபான கடைகளில் செயல்பட்டு வரும் பார்களை உடனடியாக மூடும் நடவடிக்கைகளை டாஸ்மாக் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்னதாக இது குறித்து பேசிய டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர், பார்களை மூடுவதற்கான காலக்கெடு மேலும் நீடிக்கப்படுவதாகவும் அடுத்த உத்தரவு வரும் வரை பார்களை இயக்கி கொள்ளலாம் என கூறியிருந்ததாகவும் மதுபான பார் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் திடீரென ஒரே நாளில் முன்னறிவிப்பின்றி பார்கள் மூடப்படுவதால் வாடிக்கையாளர்களுக்கான தயார் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இதற்காக உணவு பண்டங்களும் பிரிய பொருட்களும் வீணாகி பொருள் சேதமும் இழப்பும் ஏற்படுவதாக பார் உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டி உள்ளனர். மேலும் இதை தொடர்ந்து சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை நிர்வாகத்தில் ஆலோசனை நடைபெற உள்ளது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பார் மற்றும் மது கடைகளும் பூட்டு போடப்படும் மற்றும் இதை மூடப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதில் கடந்த 2024 ஜனவரி மாதம் 2 ஆண்டு காலத்திற்கு பார்களுக்கான உரிமம் வழங்கப்பட்டது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த உரிமமானது ஜூன் 30 வரை தற்காலிகமாக நீடிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த அவகாசமானது முடிந்ததால் மேலும் நீடிப்பு வழங்கப்படாமல் அதாவது 2640 டாஸ்மாக் பார்களை உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் மூடப்பட்ட பார்கள் அனைத்தும் உடனடியாக திறக்கப்படாது. அரசு புதிய டெண்டர்களை அறிவித்து அவை இறுதி செய்யப்பட்ட பின்னரே தகுதியான பார்கள் மீண்டும் திறக்கப்படும். மேலும் பார்கள் மூடப்படுவதால் பொதுமக்கள் சாலைகள், பூங்காங்கள் அல்லது இதர பொது இடங்களில் மீது அதாவது மது அருந்துவதை தடுக்க காவல்துறை கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். மேலும் இதற்காக மீறி பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது காவல்துறை மூலம் சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளார். அதையும் மீறி பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது காவல்துறை மூலம் சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் தமிழ்நாட்டில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய செய்திகள். இந்த டாஸ்மாக் கடைகள் திடீரென மூடப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள்.
கடந்த 2024 ஜனவரி மாதம் 2 ஆண்டு காலத்திற்கு பார்களுக்கான உரிமமானது வழங்கப்பட்டது. அதே சமயம் இந்த ஆண்டு, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த உரிமம் ஜூன் 30 வரை தற்காலிகமாக நீடிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த அவகாசமும் முடிந்ததால் மேலும் நீடிப்பானது வழங்கப்படாமல் அனைத்து 2640 டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் டாஸ்மாக் கடைகள் ஊழியர்களும் பொதுமக்களும் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளன. மூடப்பட்ட பார்கள் அனைத்துமே உடனடியாக திறக்கப்படாது. அதே சமயம் அரசு புதிய டெண்டர்களை அறிவித்து அவை இறுதி செய்யப்பட்ட பின்னரே தகுதியான அந்த பார்கள் அனைத்துமே மீண்டும் திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் அதுவரைக்கும் அனைத்து பார்களும் மூடப்பட்டுதான் இருக்கும். மேலும் இதற்காக பார்கள் மூடப்படுவதால் பொதுமக்கள் சாலைகள், குறிப்பாக பூங்காக்கள் அல்லது இதர பொது இடங்களில் யாரெல்லாம் மது அருந்துவிட்டு இருக்கிறார்களோ காவல்துறையினர் கண்காணிப்பு அனைத்து இடங்களிலும் மிகவும் கடுமையாக மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். மீறி பொது இடங்களில் மது அருந்துவிட்டு இருப்பவர்கள் அனைவருக்குமே கடுமையான தண்டனை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆகையால் அதையும் மீறி பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது காவல்துறையினர் மூலம் சட்டப்படி கடுமையான நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் இந்த டாஸ்மாக் கடைகள் உங்கள் அருகில் உள்ள டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் பொது மருத்துவமனையோ இல்லை கோயிலோ பக்கத்தில் இருந்தும் இந்த டாஸ்மாக் கடைகள் திறந்துருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும். அதே சமயம் இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் புதிய அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.